மாயராணி கதைகள் ரஞ்சனியும் ரகசிய குகையும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மாயராணி கதைகள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். பகுதி 35. ரஞ்சனியும் ரகசிய குகையும். ரஞ்சனி, ராகுல் மற்றும் அபிக்கிளி எல்லாரும் மாஸ்டர் விக்கி வீட்டுக்கு வந்த உடனே தூங்க போகிறாங்க. அப்போ அபிக்கிளி, நாம் தூங்குறதுக்குள்ளே ஒரு தடவை அந்த கூடு விட்டு கூடு ஆசைப்படுதல் புத்தகத்தை படித்து பார்க்கலாம்னு சொல்லுது. அதை கேட்ட ரஞ்சனி, ராகுல் உடனே சரிதான்னு சொல்லி அந்த புத்தகத்தை பார்க்குறாங்க. புத்தகத்தோட முன்பக்க அட்டைப்படத்தில் ஒரு மாயாவியோட உருவம் சின்னதாக இருக்குது. அதில் இருந்த அவரோட ஆன்மா வெளியே வந்து, என்னோட பெயர் போகஸ், என்னோட புத்தகத்தை அனைவரும் படிங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. அவங்க எல்லாரும் புத்தகத்தை ஆர்வமாக படிக்கிறாங்க. அதில் உடலோட வடிவங்கள் மற்றும் ஆன்மாக்களோட இயக்கங்கள் பற்றிய தெளிவான குறிப்புகள் எழுதப்பட்டுள்ளது. அப்போ தான் அந்த புத்தகத்தில் உள்ள மந்திர சொற்களை மெல்ல வாசிக்கிறாங்க. உடனே அந்த இடத்தில் ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்றாங்க. ரஞ்சனி, ராகுல் மற்றும் அபிக்கிளி தன்னால் அப்படியே மேலே பறக்கிறாங்க. அப்போ தான் அவங்க எல்லாரும் உடலை விட்டு ஆன்மாவாக வெளியே வந்து இருக்கிறத உணர்றாங்க. படுக்கையில் அவங்களோட உடல் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. மேலும் அவங்க ஜன்னல் வழியாக வீட்டிலிருந்து வெளியே பறந்து போகிறாங்க. மாயத்தீவோட மக்கள் வாழும் பகுதிகளில் சுற்றி பார்க்குறாங்க. மாயாவி மக்கள் யாராலையும் அவங்கள பார்க்க முடியலை. ஏன்னா யாரோட கண்ணுக்கும் அவங்க தெரியலை. மேலும் அவங்க டெபோரா, மெலிசா, பாண்டிஸ், ஆன்சி, அரண்மனை மற்றும் டக்ளஸ் வீட்டை எல்லாம் போகிற வழியில் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அப்போ அபிக்கிளி, நம்ம எல்லாரும் நீண்ட நேரமாக தீவை சுற்றி பார்த்தாச்சு. எனவே வீட்டுக்கு போய் மறுபடியும் நம்ம உடலோடு இணைந்து தூங்கலாம். நாளைக்கு மாஸ்டர் விக்கியோட அடுத்த வகுப்புக்கு போகணும்னு சொல்லுது. அதை கேட்ட ரஞ்சனி, ராகுல் அதுவும் சரிதான்னு சொல்லி மாஸ்டர் விக்கி வீட்டுக்கு போகிறாங்க. ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் புத்தகத்தில் மறுபடியும் உடலில் பழையபடி இணைகிற மந்திரத்தை படிக்க அடுத்த பக்கத்தை திருப்ப பார்க்குறாங்க. ஆனால் அவங்களோட ஆன்மாவோட கைகளால் பக்கத்தை திருப்ப முடியலை. அது புத்தகத்தில் ஊடுருவி போகுது. அப்போ எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம முன்னாடியே அடுத்த பக்கத்தை திருப்பி வைக்காமல் விட்டதால் இப்போ இப்படி ஆயிடுச்சுன்னு ராகுல் புலம்புறான். இனி எப்படி நம்ம இதிலேருந்து தப்பிக்கிறதுன்னு ரஞ்சனி சொல்கிறா. இதை கேட்ட அபிக்கிளிக்கு ஒரு யோசனை தோணுது. அது என்ன யோசனை? ரஞ்சனி, ராகுல் மற்றும் அபிக்கிளி அவங்களோட உடலில் மறுபடியும் இணைந்தாங்களா இல்லையாங்கிறத அடுத்த பகுதியில் பாருங்கள். தேங்க்யூ.